சாவகச்சேரி டவுனை அண்மித்ததாகவும் சாவகச்சேரி ரயில்வே ஸ்டேஷனை அண்மித்ததாகவும் ஒரு மலிவு விலையில காணி விற்பனை ஆகிறதுக்கு வந்துள்ளது. இந்த காணி எங்கே இருக்குது, இது என்ன விலைக்கு விற்பனை ஆகின்றது என்கின்ற தகவலோடு நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீ கடை தோழன். நாங்கள் இப்போ எங்க வந்திருக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி என்ற டவுன் அண்மித்த பகுதியில தான் நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். ஏன் இங்க வந்து நிற்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் சாவகச்சேரி டவுனை அண்மித்ததாக ஒரு காணியானது விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது. மலிவு விலையில விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது. இந்த காணி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் சாவகச்சேரி பிஓசி பேங்கை அண்மித்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புகையிரத நிலையத்துக்கு செல்கின்ற ஒரு பாதை செல்கின்றது. அந்த பாதையினூடாக செல்கின்ற போது இந்த காணியானது அமையப்பெற்று காணப்படுகின்றது. அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பாதை தான் புகையிரத வீதி, அதாவது சாவகச்சேரி புகையிரத வீதி. இந்த சாவகச்சேரி புகையிரத வீதியில பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 200 மீட்டர் செல்கின்ற போது பிகிதா ஒழுங்கு என்று அழைக்கப்படுகின்ற இந்த தார்பாதை, அதாவது வலக்கை பக்கமாக வருகின்ற பிகிதா ஒழுங்கு என்று சொல்கின்ற இந்த தார்பாதையினூடாக ஒரு 150 மீட்டர் தூரத்துல தான் இந்த காணியானது அமையப்பெற்று விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது. இந்த காணியின் பரப்பளவை பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணி 3 பரப்பு காணியாகத்தான் காணப்படுகின்றது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியை நீங்கள் 1.5 பரப்பாகவும் 1.25 பரப்பாகவும் பிரித்து வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த காணிக்கு ஓனரால சொல்லப்படுற விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பு 43 லட்சம் மாத்திரமே. இந்த காணி சம்பந்தமான நீங்கள் மேலதிக தகவல்களை தெரிவதற்கு இந்த திரையில காணப்படுற இலக்கத்தினை அழைத்து இந்த காணி சம்பந்தமான சகல விடயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் தளத்தினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருப்பதால தொடர்ந்து உங்களுக்கு இது போன்ற பல காணொளிகளை பார்த்து உங்களுக்கு தேவையான காணிகளையோ வீடுகளையோ நீங்கள் நியாயமான விலையில வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள்.